என்ன சித்தி? எங்க ஓடிட்டே இருக்க? இப்பதான் பாக்குறியா என்ன? ஆமா சித்தி. என்ன? இந்த புடவை நகையில அம்மன் கணக்கு அம்புட்டு அம்சமா இருக்கியா? என் கண்ணே பற்ற போல இருக்கு. எப்பா எம்புட்டு முடியுது பாத்தீங்களா? உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே விஜி. இது இரு. இந்தா. என்ன சித்தி? இது நீ போட்டு. ஏன் கலட்டுறிய? இருக்கட்டும், நிறைய இருக்கு. நீ வயசு புள்ள, கழுத்துல ஏதாவது போட்டுருக்கணும்ல. சித்தி போட்டுக்கோ. சித்தி, எனக்கு செயின் போட்டா கழுத்து கருத்துருமே. இது தங்க செயின், ஒண்ணும் ஆகாது, போட்டுக்கோ. தங்க செயினா? ஆமா. எனக்கா சித்தி? உனக்கு தாண்டி. உனக்கேதா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சித்தி. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன இப்படியே சுத்திட்டு இருக்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? கல்யாண பொண்ணுக்கு நீதான் தோழின்னு சொன்னியா இல்லையா? அவளை இப்படி மேடை மேல தனியா விட்டுட்டு நீ பாட்டுக்கு மண்டபம் பூரா சுத்திட்டு இருந்தா அவளை யாரு பாத்துக்குவா? கல்யாணம் முடிகிற வரைக்கும் பிருந்தா பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து செய்யணும். புரிஞ்சுதா? எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்துல பிருந்தாவே மறந்துட்டேன். என்ன மறக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம். போ, அவ கூடவே சித்தி, நான் போய் பாக்குறேன். போடு. ஆமா, கடலூர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்கள சாப்பிட வச்சியா? எல்லாரும் இப்பதான் போட்டோ எடுத்துட்டு போய் சாப்பிட போனாங்களேமா. ஓ, சரி. அப்புறம் வீரா, எல்லாரையும் நம்ம தான் கூட இருந்து கவனிக்கணும். யாரும் சாப்பிடாம போக கூடாது, சரியா? மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வாங்க. ஆமா, ராகவன் மாப்பிள்ள எங்க? வாங்க வாங்க. மாமா கீழே பந்தில இருக்காருமா. ஓ, சரி சரி. பார்ட்டி உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. போய் தொலைங்கடா, வாங்கி சரிண்ணே, வந்துடுண்ணா. பார்ட்டி யாரு? ஃபங்க்ஷனுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு மூட்ல உட்கார்ந்துருக்கு. சொல்ல மறந்துட்டேன். தூரத்துல இருந்து பாக்கும்போது இந்த புடவைல நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல போறியா? தேவல போ. கட்டின புடவை கமெண்ட் வரலன்னா தூக்கம் வராது உங்களுக்கு எல்லாம். முறைக்காத. ஆமா, அங்க ஒரு பிரவுன் கலர் சட்டையை பாத்தியா? ஏதோ மண்டபத்துல திருடிட்டு முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. யார சொல்ற? அதோ பாரு, அந்த பிரவுன் ஷர்ட். யார் அவரை பாத்திர கூடாதுன்னு பம்பின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு பாரு. அவர் யார்? உங்க சொந்தக்காரரா? ஏன் அப்படி உட்காந்துக்கிறாரு? அப்படியே இத்தனை நாளா எங்களை பார்க்க வரல. எங்க நினைப்பு சுத்தமாவே இல்லையானா? அது வேலை பிஸியா இருந்தது மாதா. அண்ணா, எப்படின்னா இருக்க? நல்லா இருக்கமா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. ஏன்னா உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள் மாதிரி இருக்கே. இல்லம்மா, எல்லாரும் புதுசா இருந்தாங்களா, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பாக்கலான்னு. அண்ணே, உங்களுக்கு எங்க நினைப்பே வரலையா? அப்படி என்னென்ன வைராகியம்? அப்படி என்னென்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எங்க குடும்பத்தையே மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல சித்தி. ஆனா
வர முடியல, வேலை கொஞ்சம் டைட்டா இருந்தது. அதான். அப்பா அம்மான்னு யாருமே எங்களை வந்து பார்க்கல இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதையே மறந்துட்டீங்கல்ல. ஐயோ இல்ல சித்தி, எல்லாரும் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டோம் இல்லையா, அதான் டச் விட்டு போச்சு. ஐயா அறிவு, ஓ உன் தம்பி அண்ணே, ம். பாண்டியன் இறந்துட்டாருன்னு உனக்கு அதாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. நான் அப்ராட்ல இருந்ததுனால வர முடியல. அண்ணே, எங்க இருந்தா என்னன்னு எங்க ஞாபகம் எல்லாம் உனக்கு வராதா? ஒரு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல. இப்ப மட்டும் எப்படி நான் எங்களை தேடி வரதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சுச்சு? இல்லம்மா, பிருந்தா தான் யார்கிட்டயும் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. அப்படியா? ஆமா சித்தி, பிருந்தா தான் வர சொன்னா. பாரு. அண்ணே, நான் பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணங்கிற இடத்துல இருந்து முறை செய்யக்கூடிய ஆள் இல்லாம 2 கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுனா, நீ இருக்கும்போது நாங்க ஏன் இந்த மாதிரி நிக்கணும்? அத நீ இப்ப வந்துட்டல, பாண்டியனே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. 100 சொந்தம் அப்படியே எங்க கூடவே நிக்கிற மாதிரி இருக்கு.